ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஷீஹாவை காமிக்கிறாங்க. அவன் ஒரு பாரில் தான் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அங்கே சூப்பராக வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நானுமே அங்கே அவனை பார்த்துட்டு தான் இருக்கா. அப்போ அங்கே ஒரு லேடி வந்துட்டு ஒரு 50,000 வச்சுடுறாங்க. இந்த காசு வந்துட்டு இவ்வளோ ஏன் வச்சுட்ருக்கீங்க, இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு காசு பே பண்ணுற லெவலுக்கு இங்கே ஒன்றும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இல்லையே அப்படின்ற சொன்னதும், இது உனக்காக தான், எப்பயுமே நீ எனக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்ணணும்னு அவங்க சொன்னதும் நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே வந்து வந்துட்டு நீங்கள் வந்து என்ன நினச்சிட்ருக்கீங்க, 50,000க்கு வந்துட்டு தான் இவன் பெறுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொன்னதும், ஓ வேலை ஏதாவது பாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த காசை எடுத்து வச்சுட்டு 3 கோல்டு பிஸ்கட்டை வச்சுட்ருக்கா. அப்போ அந்த லேடி கோமாயிட்டு, இப்போ உனக்கே நான் அவனோட தகுதி என்ன தெரிஞ்சிருச்சா அப்படின்ட்டு சொன்னதும், ஆனால் உன்னை விட நான் ரொம்ப இல்லையான்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப கோமாயிட்டு அந்த லேடி அங்கே ஃபேஸில் அங்கே ட்ரிங்க்ஸை தூக்கி ஊற்றிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அது எல்லாத்தையுமே இங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வர்றான். நீங்கள் எனக்கு இன்றைக்கி ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ட்டு சொன்னதும், சரி ஓகே இந்த ட்ரிங்க்ஸை வந்துட்டு எனக்கு தொடச்சி விட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கோல்ட் பிஸ்கட் தரேன் அப்படின்ற சொல்லிட்டு கொடுத்ததுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவன் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே அவங்க 2 பேருமே பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்துடுறாங்க. க்ளோஸாக வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸுமே பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு ஃபோனுக்கு மெசேஜ் வருது, 5 ஜூனுக்கு தேவையான அந்த கிட்னியான பர்சன் வந்து கிடச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் எடுத்து பார்த்துட்ருக்கா. 3% வந்துட்டு நீ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன், 100% நீ வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட 3 லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க, யாரோட கிட்னி வந்து அங்கே 5 ஜூனுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் அந்த பர்சனை என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதுமே, அவன் வந்துட்டு அங்கே பாரில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும், இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இங்கே பார்லையா போய் ஒர்க் பண்ணுறான் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஆமாம், அவருக்கு காசுக்கு ரொம்ப தேவை இருக்குது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் தான் இவனை இங்கே பார்க்க வந்திருக்கா. 100%மே உன்னோட கிட்னி வந்து அவனுக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு அவன் எந்திரிக்கும் போது நம்ம ஹீரோயின் இல்லை, பட் அங்கே மீட் பண்ணி என்னவான்னு சொல்லிட்டு அங்கே கார்டை வச்சுட்டு போயிருக்கா. இங்கே 5 ஜூனை காமிக்கிறாங்க. டாக்டர்ஸ் மெடிசன் கொடுத்தா அவன் ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்கான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்தாலுமே அங்கே நம்ம ஹீரோயின்ட்டுமே அவன் ரொம்ப அங்கே வந்து கோவப்பட்டுட்டு இருக்கான். எதுக்காக நீ இப்படி வந்து பண்ணிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். உன்னால் எதுவுமே பண்ண முடியல, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், இல்லை நான் இன்னைக்கு வந்துட்டு உனக்கான பர்சனை தேடி கண்டுபிடிச்சிட்டேன், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 100% வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோமே, அந்த கிட்னி உனக்கு வச்சிடலான்னு சொன்னதும் ரொம்பவே ஹாப்பியாக இடுறான். நீ வந்துட்டு வேமா இந்த வேலையெல்லாம் பண்ணி முடியும் அப்படின்னா உன்னோட அப்பாவை நீ மீட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறான். அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. பிறகு இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே ஜியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுகிட்ட அங்கே கால் பண்ணி பேசிகிட்ருக்கான். இந்த காசை வச்சு நான் வந்து கண்டிப்பாக வந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறான். பட் அந்த பொண்ணு எனக்கு வந்துட்டு பிரேக்கப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், ஏன் நீ இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும், இருக்க என்னோட உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிட்டுருக்கு, இதுக்கு அதிகமாக காசு செலவழியும், நான் தேவையில்லாமல் உன்னை கடன் ஆக்க விரும்பலன்னு சொன்னதும், நீ அப்படிலாம் பண்ணிகிட்ருக்காத, எனக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு காசு கிடைச்சிருக்கு, கண்டிப்பாக உன்னை நான் வந்து சரி பண்ணிடுவேன், ஆனால் உன்னை நான் பிரேக்கப் மட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அந்த கார்டை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினை தான் இவங்க மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின்மே அவனை அங்கே வந்து பார்த்துட்டு, இன்றைக்கி நான் ஹை ஹீல்ஸ் செப்பல் போட்டிருந்தேனா, ஸோ வந்துட்டு என் கால் ரொம்பவே பெயின் ஆகிட்டுருக்கு, எனக்கு காலில் கொஞ்சம் நீ மசாஜ் கொடுக்க முடியுமா அப்படின்றத சொன்னதும், கண்டிப்பாக அப்படின்றத அவன் சொல்கிறான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு காசு தேவைப்படுது. ஸோ அதனால தான் அவனுமே இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். பிறகு திரும்பவுமே அங்கே 2 பேரும் சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவன் அங்கே வந்துட்டு மில்கெல்லாம் இங்கே எடுத்து வந்து சாப்பாடை ரெடி பண்ணி வச்சுட்ருக்கான். ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவனை வந்துட்டு ஹக் பண்ணிக்கிட்டு, உனக்கு வந்து சமையல் கூட பண்ண தெரியுமாப்பா அப்படின்றத சொன்னதும், ரொம்ப சூப்பராலாம் பண்ண தெரியாது, பட் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும் அப்படின்றத சொன்னதும் ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு அவளுக்கு. ரொம்ப வந்து அப்படின்னா உனக்கு கிஃப்ட் கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அங்கே அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அங்கே ஜி வந்துடுறான். இவனை யார் நீ கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு சொன்னதோ, உனக்கு எனக்கு ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சு, எதுக்காக நீங்க வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, வேலை ஏதோ பார்த்துட்டு போ, நான் யாரை வேணாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்னு சொன்னதும், நீ என்ன நினைச்சு இங்கே வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ வந்துட்டு யார்கிட்டயாச்சும் போய் தேவையில்லாம மாட்டிக்காதன்னு சொன்னதும், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், வேலையை பாரு அப்படின்றத சொன்னதும், நீ என்ன தைரியம் தான் நீ வந்து என்னை விட்டுட்டு இப்படி போவ, எதுக்காக நீ என்னை வந்து பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், எதுக்காக நினைக்கிறேன்னு தெரியணுமா உனக்கு, ஏன்னா நீ ரொம்பவே ஸ்பீடாக டயர்ட் ஆயிடுற, ஸோ எனக்கு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொன்னதும், என்ன தைரியம் தான் என்னை பார்த்து இப்படி பேசுவோம், உனக்கு நான்
இப்போ யாருன்னு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவட்ட அங்கே போஸ்ட் பண்ணி தப்பாக நடக்க பார்த்ததுமே அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப கோவமாயிட்டு அவனை போட்டு அடிச்சு விடுறான். அந்த பொண்ணுக்கு தான் உனக்கு பிடிக்கலன்னா மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவன் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு இந்த கார்டை நீ வச்சுக்கோ, ஏகப்பட்ட காசு இருக்கு, எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பிக்கோ அப்படின்ற சொன்னதும் அங்கே மரியாதையாக வந்துட்டு போயில நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் கால் பண்ணதுமே நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொன்னதும் போகிற முதல் கீயை வச்சுட்டு போன்னு சொன்னதும் அவன் கீயை வச்சுட்டு அங்கே காசு எடுத்துகிட்டு போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட இதுக்கப்புறம் வந்து அவன் உன்னை தொந்தரவுலாம் பண்ண மாட்டான்னு சொன்னதும் உண்மையிலேயே நீ நல்ல பையனாக இருக்க, நல்லா படிச்சிருக்க, அப்புறம் ஏன் நீ வந்துட்டு இப்படி பாரில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் நீ ஒர்க் பண்ணலாமேன்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு ஏகப்பட்ட காசு தேவைப்படுது, உடனே யார் ஜாப் கொடுப்பாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு உன்னோட ஹெல்ப் எல்லாமே நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறா. எதுக்காக உனக்கு காசுன்னு கேட்டதும் என்னோட சிஸ்டரை காப்பாற்ற தான் அவன் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும் இந்த கீயை நீ வச்சுக்கோ அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். இல்லை இந்த கீயை நீயே வச்சுக்கோ, உனக்கு எப்பயுமே இங்கே வர்றதுக்கு ரைட்ஸ் இருக்குது, ரெண்டாவது அந்த பொண்ணுக்கான செலவு எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கிறேன், என்னோட கம்பெனிலுமே உனக்கு நான் ஜாப் போட்டு கொடுக்குறேன், மாதத்துக்கு 1 மில்லியன் சம்பளம் கொடுத்துறேன்னு சொன்னதும் உண்மையிலேயே நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயே நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு, நான் வந்து என்னோட பாடியை ஃபுல் செக்அப் பண்ண போகிறேன், நீயுமே செக்அப் பண்ணிக்கிறியான்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட டாக்டர் நீ வந்து இப்படி வந்து உன்னோட பைஜூனை காப்பாற்றுறதுக்காக பண்ணிட்டு இருக்கம்மா இதெல்லாம், ஆனால் உனக்கு பின்னாடி லைஃப்பில் இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொன்னதும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டதுமே உன்னால் வந்துட்டு மேரேஜில் வந்துட்டு குழந்தைகள் வந்து பெற்றுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் ஏன்னா எனக்கு அப்படி ஐடியாவே இல்லையே, மேரேஜ் யார் பண்ண போகிறது அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோவுமே அங்கே பாடியெல்லாம் செக்அப் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு அங்கே அந்த ஜியாட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நீ எதை பற்றியுமே கவலைப்படாத, எனக்கு ஒரு நல்ல கம்பெனியில் ஜாப் கிடச்சிருச்சு, கண்டிப்பாக உனக்கான வந்து எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிடுவேன், நீ வந்து ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படின்ற சரி கேட்கும்போது இல்லை என் சிஸ்டர் தான் பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னதும் சரி ஓகே நான் உனக்கு 5 மில்லியன் இன்னுமே காசு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு சொன்னதும் இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கையில் வாட்செல்லாம் கட்டி விட்டுட்டு இதை பார்க்கும்போது உனக்கு எப்போ என்னோட ஞாபகம் வரணும்னு சொல்லிட்டு அவனுங்க வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் நைட்டு ஒர்க்கப் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அங்கே ஹெட்டெல்லாம் மசாஜ் கொடுத்துட்ருக்கான். உண்மையிலே இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத சொன்னதும் அங்கே கண்ணில் வந்துட்டு அங்கே கச்சிப்பெல்லாம் கட்டிட்டு இதை விட இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும் பாரு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க கிஸ் கொடுத்துட்ருக்கான். பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண திரும்பவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே டாக்டர் வந்து கால் பண்ணிடுறாரு நம்ம ஹீரோயினுக்கு, ரிசல்ட் எல்லாமே வந்துருச்சு, அந்த பையனோட கிட்னி 5 ஜூனுக்கு வந்து 100% மேட்சாக இருக்குது அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. சரி ஓகே நான் கண்டிப்பாக வந்துட்டு அவனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ அப்ராடுக்கு உடனே கிளம்பணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே சரி அப்படின்றத சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பும்போது பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான். அவனை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அங்கே வந்துட்டு என்ன இவ்வளோ குளிரில் போய் வெளியே வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் கோட்டெல்லாம் போற்றி விட்டுட்ருக்கான். ஹீரோயின் அப்ராடுக்கு நாளைக்கு வந்து போக போகிறேன், நீயுமே வந்துட்டு என் கூட வரையா அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, அவன் வெளியே போய் சீட்டு போயிட்டுருக்கான். அவகிட்ட தான் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்துட்டு இப்போ நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், உனக்கு வந்துட்டு எல்லாம் வந்து வியாதியுமே நம்ம சரிப்படுத்திடலாம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. அப்போ பார்த்தாங்க சில ஆளுங்கள்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோவங்க அடிக்கிறதுக்கு வந்துடுறாங்க. நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கன்னு சொல்லிட்டு உன் மனசில் பெரிய இவன் நினைப்பா, இந்த அழகை இன்னைக்கு உன் முகத்தில் இல்லாமல் பண்ணிடும் அப்படின்ற சொல்லிட்டு அவனை போட்டு அங்கே டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, என்ன இன்னுமே ஆளை காணும், ஃப்ளைட்டுக்கு எனக்கு டைம் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இவனை பார்த்து அங்கே வந்து போட்டு அடிச்சுட்டு இன்னைக்கு உன் முகமே இல்லாமல் நாங்கள் உடச்சி விட்றோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்போ கார்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறா. அவங்க எல்லாருமே அவங்கள அடித்து விரட்டி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே இவன் மயக்கம் போட்டு அங்கே வந்து மேலே விழுந்துட்டு அங்கே சாரி சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு இது எல்லாமே பண்ணது அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் லீதான்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். ஸோ வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு டேஜி நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்டா அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்கா. அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ டாக்டர் இவனுக்கு நல்லா அடிபட்டுருக்கு, இந்த டயத்தில் நம்ம சர்ஜரி பண்ண முடியாதுன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு இன்னுமே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. எல்லாமே இப்படி லேட் ஆகிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப அவளுக்கு கஷ்டமாயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே அவன் அங்கே வந்துட்டு வெளியே அவள் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. நீ இப்போ என்ன நல்லா ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் எனக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்குது, பட் நீ நேற்று என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொன்னதும் இதில் என்ன இருக்குது, இது என்னோட கடமை தானே அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே திரும்ப அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க.
ஹீரோயின் அங்க பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ வர்றான். மேல வந்துட்டு ஒரு ப்ளே ரூம் இருந்துச்சு. நம்ம போய் விளையாடலாமா அப்படின்ட்டு சொன்னதும், சரி போலாமே அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க கூட்டிட்டு போறா. அங்க போனா ரொம்ப சூப்பரா வந்துட்டு அங்க 2 பேருமே சேர்ந்து விளையாடுறாங்க. பட் ஹீரோயினுக்கு ஒண்ணும் வரமாட்டுது. நம்ம ஹீரோ நானே உனக்கு சொல்லிக் குடுக்குறேனே அப்படின்ட்டு சொல்லிட்டு, அங்க சூப்பரா வந்துட்டு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்க ரொம்பவே வந்து ஹீரோயினுக்கு இம்ப்ரெஸ் ஆயிருது. பக்கத்துல ரொம்ப க்ளோஸா வந்துட்டு இருக்கான். ஸோ 2 பேருமே சேர்ந்து அங்க கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவளுக்கு அங்க கால் வந்ததுமே நம்ம ஹீரோயின், "எனக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணுவியா? என்னோட ரூம்ல வந்துட்டு ஒரு ஃபைல் இருக்கு. நீ அத எடுத்துட்டு வரியான்னு?" சொன்னதும், அவன் ஓகேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டுருக்கான். அப்ப அங்க வந்துட்டு அங்க உள்ள போகும்போது, அங்க நான் அவனோட ஃபைல் இருக்கு. அத பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆயிட்டுருக்கு நம்ம ஹீரோயின். ஐயோ! இந்த ஃபைல பார்த்துருவானோ என்னமோன்னு சொல்லிட்டு வரும்போது, ஆனா ஹீரோ வந்துட்டு அத பார்க்கல. நம்ம ஹீரோயின், "தா இங்க" அப்படின்ட்டு சொல்லிட்டு அத வேகமா வந்துட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அத மறைச்சு விட்றா. சரி ஓகே, நீ என்ன வந்துட்டு ஏதாச்சும் என்ட்ட சீக்ரெட் மறைக்கிறியான்னு சொன்னதும், "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது" அப்படின்றத சொன்னதும், சரின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஆனா இவனோட ஃபேஸே வெளிய வந்து மாறி போயிருது. ஏன்னா, அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்துட்டான் போல. ஸோ, அவனோட கிட்னிய வந்துட்டு எடுக்கணுன்றதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கான்ற விஷயம் தெரிஞ்சு போயிருது. இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுக்கு. ஸோ, "நீ வந்துட்டு என் கிட்னி உனக்கு வேணும். எனக்கு வந்துட்டு உன் மணி வேணும். ஸோ, 2மே நல்ல வந்து டீலிங் தான்" அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்க அப்ராடு கிளம்புறதுக்காக இவன் தான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது, "நான் ரொம்பவே வந்துட்டு உன்ன மிஸ் பண்ணிட்டு இருப்பேன்னு" சொன்னதும், "நானுமே தான்" அப்படின்ட்டு சொன்னதும், அவன் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அங்க திரும்ப அங்க கிஸ் பண்ணதுமே, "நீ இன்னைக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்க. இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்காத" அப்படின்ட்டு சொன்னதும், "யார் சொன்னது?" அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் திரும்ப அங்க கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவங்க கிளம்பி போயிட்டுருக்கும்போது, நம்ம ஹீரோவ "நீ இப்ப கிளம்பி போற இடத்துக்கு போ, நான் ஒர்க்க முடிச்சுட்டு வரேன்னு" சொல்லிட்டு போகும்போது, அந்த ஜியாட்ட கால் பண்ணி "என்ன மீட் பண்றதுக்காக வா" அப்படின்ட்டு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே, அந்த ஜியாவுமே அங்க வர்றா. அவங்க வந்துட்டு சோகமா மூஞ்சி வச்சுட்டு, நம்ம ஹீரோட்ட "நான் வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கேன்னு உனக்கு தெரியும்லன்னு" சொன்னதும், "அதனால தானே நான் இவ்ளோ காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் நான் வந்துட்டு உன்ன சரிப்படுத்திருவேன். நீ அதுக்கப்புறம் வந்துட்டு நிம்மதியா இருக்கலாம்" அப்படின்ட்டு சொன்னதும், அங்க அவ வந்துட்டு ரொம்ப தேங்க் யூ சொல்லிட்டு இருக்கா. எப்படி வந்துட்டு உனக்கு இவ்ளோ காசுன்னு சொன்னதும், "நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னு" அவன் சொல்றான். அத கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டுருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் கால் பண்ணி, "இப்படி வந்து ஷாப்பிங் போணும். நீ அந்த மால்க்கு வந்துருன்னு" சொன்னதும், "எனக்கு வந்துட்டு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு அவன் இருந்து போகும்போது, அவன் போனதுமே இவ வந்துட்டு அவ தலையில இருக்க ஹேர் பேண்ட்லாம் அங்க கழட்டிட்டு, ஃபேஸ்ல மேக்கப்லாம் அங்க வச்சுட்டு, "நான் வந்து எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி ட்ராமா பண்ணிட்டு இருக்க முடியும்? இவன் தொல்ல தாங்க முடியல. இவன்ட்ட இருந்து விடுதலை ஆயிரலான்னு தானே நான் எனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னேன். ஆனா என்னை இப்பயுமே வந்துட்டு இவன் தொல்ல பண்ணிட்டு இருக்கான். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு பணக்கார ஹஸ்பண்டா பார்த்து மேரேஜ் பண்ணிட்டு செட்டில் ஆகணும். இவன் வந்துட்டு பிச்சைக்காரன் நினச்சு இவன விட்டுறலான்னு பார்த்தா, திடீர்னு வந்துட்டு இவன் காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டானே! சரி ஓகே, இவன்ட்ட காச கடக்குற லெவலுக்கு கூட இருப்போம்ன்னு" சொல்லிட்டு இவ ஐடியா பண்ணிட்டு இருக்கா. இந்த சீரியல்ல எல்லாருமே எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. யாருமே உண்மையா இருக்க மாரியே இல்ல இப்போ வரைக்குமே. நம்ம ஹீரோ அங்க போய் அவங்க எல்லாத்தையுமே அங்க வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, "இந்த பையன் பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கான் பாருன்னு" சொன்னதும், "ஹேண்ட்ஸமா இருந்து என்ன பிரயோஜனம்? வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸ வாங்குறதுக்கு வழி இருக்கணுமா இல்லையா? அவன் போட்டிருக்க ட்ரெஸ் ஏதோ பிளாட்ஃபார்ம்ல தான் வாங்கியிருப்பான். சரியான பிச்சைக்காரனா இருப்பான் போலன்னு" சொல்லி அந்த சேல்ஸ் கேர்ள், "இது எல்லாமே ரொம்ப ஹை ரேட் தான். இங்க வந்து சாதாரண விலையே ஸ்டார்ட்டிங்கே ரொம்ப அதிகமா தான் இருக்கும். உனக்கு வந்துட்டு இத வாங்குறதுக்கு முடியுமான்னு" சொன்னதும், "இல்ல நான் பார்த்துட்டு இருக்கேன்னு" சொன்னதுமே, "பார்த்துட்டு இருக்கேன்னா தூரமா இருந்து அது டச் பண்ணாத" அப்படின்ட்டு சொல்லிட்டு அவ ரொம்ப இன்சல்ட் பண்றா. நம்ம ஹீரோயின் அங்க வந்ததுமே ஹீரோங்க பக்கத்துல போய் உட்காந்துட்டு, "இந்த பொண்ணு என்னை பத்தி இப்படிலாம் சொன்னான்னு" சொன்னதும், அவளுக்கு சரியான பனிஷ்மெண்ட் நான் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, "இருக்கிற எல்லாத்தையுமே நீ வந்துட்டு பேக் பண்ணிருன்னு" சொன்னதுமே, அத கேட்டுட்டு அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, "ஓகே மேடம்னு" சொன்னதும், "இப்படி மத்தவங்கள இன்சல்ட் பண்ற யாரையுமே எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஸோ நீ பண்ண தேவை கிடையாதுன்னு" சொன்னதும், இன்னொரு பொண்ணு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க. தேங்க் யூ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே, "இப்ப நீ ஒரு ட்ரெஸ்ஸ போட்டு வான்னு" சொன்னதும், ரொம்ப சூப்பரா அங்க வந்துட்டு இருக்கான். அத பார்த்துட்டு ஹீரோயின், "வாவ்! உண்மையிலே பார்க்க நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்கப்பா" அப்படின்றத சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் ஒரு பார்ட்டிக்காக போறா. அப்ப அங்க சாங்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. "என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஜீ உன்ன டம்ப் பண்ணிட்டானாமே" அப்படின்ட்டு சொன்னதும், "அவன் ஒண்ணும் டம்ப் பண்ணலையே, நான் தான் பண்ணேன்" அப்படின்றத அவ சொல்றா. "உனக்கு எப்படி தெரியும்?" "அது எனக்கு வந்து இப்போ புரிஞ்சுக்கிருச்சு. நான் ஏதாச்சும் ஒரு கான்ட்ராக்ட் வேணான்னு சொன்னேனாலும் சரி, இல்ல ஏதாச்சும் ஒரு பையன வேணானாலும் சொல்லி, அது உன்கிட்ட தானே லாஸ்ட்டா வந்து சேருது" அப்படின்றத சொன்னதும், அவ கோவமாயிட்டு அடிக்க போறப்ப நம்ம ஹீரோ அவங்க கைய புடிச்சிடுறான். "உன் வேலைய மட்டும் பார்த்துட்டுன்னு" அவ சொன்னதுமே, "என் வேலைய தானே நான் பார்க்குறேன். இவங்கள பாதுகாக்கிறது தான் என்னோட வேலைன்னு" சொன்னதும், "வாவ்! என்ன புதுசா வந்துட்டு நீ வந்து இவன வேற சேர்த்துக்கிட்டியா?" அப்படின்ற சொல்லிட்டு அவ கேட்குறா. "நீ இவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியே, இவ எத்தனை ஆம்பளைங்களோட ஸ்லிப் பண்ணியிருக்கா தெரியுமான்னு" சொன்னதும், ஹீரோயின் கோவப்பட்டு அங்க ட்ரிங்க்ஸ தூக்கி ஊத்துனதும், அங்க அவ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு ட்ரிங்க்ஸ தூக்கி ஊத்த விடுறா. பட் அங்க ஹீரோ வந்து ஊடால நின்னதும் அவன் மேல கொட்டி போயிருது. "பரவாயில்லையேப்பா, நல்ல நாயா தான் வளர்த்து வச்சிருக்கன்னு" சொன்னதும், "நீ இப்ப பேசுற வார்த்தைகள பார்த்து பேசிக்கோ. பின்னாடி இதே உனக்கு பின்விளைவுகள ஏற்படுத்தும். அந்த கான்ட்ராக்ட் முடியட்டும். அதுக்கப்புறம் நான் உன்ன பார்த்துக்கிறேன்" அப்படின்றத சொல்லிட்டு, நம்ம ஹீரோவ கூப்பிட்டுட்டு அங்கருந்து போனதுமே
சொன்னதுமே இவளுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாகி போயிடுது. நீ என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்க, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அப்போ அவங்க ஒரு லேடி வர்றாங்க. மேடம் வந்து இப்படி கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ சரி நீ போய் வந்துட்டு அதை பாரு, நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்மே அவளோட ப்ராடக்ட்டை பற்றி அங்கே சூப்பராக வந்துட்டு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு இருக்கும்போது காம்படிட்டர் கம்பெனியோட சிஇஓ வந்துடுறாரு. இது ஃபேக்காக வந்துட்டு இவள் பண்ணிகிட்ருக்கா, எல்லாமே வந்துட்டு ஃபெயிலியர் தான், இவளோட நிலைமையை பாருங்கள் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஒரு பொண்ணை கூப்பிட்றாங்க. பார்த்தா ஃபேஸ்க்கு ஃபுல்லாமே அங்கே வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே வந்து இருக்க எல்லாருமே வந்துட்டு உல்ட்டாவாக கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிடுது, என்ன வந்துட்டு நடந்துட்டுருக்கு எதுவுமே புரிய மாட்டேதேன்னு. ஆனால் அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ கரெக்டாக நம்ம ஹீரோயினை காப்பாற்றி அங்கேருந்து வேகமாக அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயின் அவங்க டீம்கிட்ட வந்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது மேடம் நாங்களுமே எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டோம், எதுவுமே வந்துட்டு தப்பாக நடக்கலை, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு சொன்னதும் அப்படின்னா நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஏதோ வந்து ஃப்ராடு தான் இந்த வேலை பண்ணிகிட்ருக்கு, நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டயர்டாயிட்டுருக்கு, என்னோட பிபிஏ வந்துட்டு ரொம்ப லோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னதும் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நைட்டு ஃபுல்லாக நம்ம ஹீரோயின் அங்கே வந்து நெட்டை பார்த்துட்டு இருந்தா. நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப மோசமாக அங்கே கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. அவளுக்கு ரொம்ப ஆயிட்டுருக்கு. ஹீரோ நீ இதை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்காத, பேசாமல் வந்துட்டு படுத்து ரெஸ்டட் அப்படின்றத சொல்கிறான். நீ அமைதியாருன்னு சொல்லிட்டு இருக்கான். அவள் தூங்கினதும் இவன் போய் ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு அங்கே கலெக்ட் பண்ண பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டவங்க வந்து ரெடி பண்ணி ஏதோ வந்துட்டு அவங்களுக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாமே அவனுக்கு கிடைச்சிருது. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது ஹீரோ பக்கத்தில் இல்லாத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. மேமா அவங்க வந்து பார்த்தா அவன் இன்னுமே தூங்காமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு நீ என்ன நைட்டு ஃபுல்லாக தூங்கலையான்னு சொன்னதும் நீ அதை பற்றி கவலைப்படாத, அவங்களுக்கு எதிராக எனக்கு வந்து எவிடன்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. நான் வந்து இவனோட கிட்னி எடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன், அது திருட்டுத்தனமா, ஆனால் இவனை பாரு எனக்காக எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே அவளுக்கு எமோஷனல் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அந்த சிஇஓ பார்த்து அங்கே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருந்து வச்சிட்ருக்காரு. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கண்டிப்பாக ஜெயிலில் பிடிச்சி போடணும் அப்படின்றத சொல்கிறாரு. அந்த பொண்ணையுமே அங்கே கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளுக்கு பேசுகிறதுக்காக கூப்பிட்டதுமே அந்த சாங் அதை பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த கான்ஃபரன்ஸ் தான் வந்துட்டுருக்கா. ஸோ அவளை பார்த்ததுமே அங்கே மீடியாஸ் வந்து கொஸ்டின் கேட்டதும் இன்றைக்கி உண்மை எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்கிறதுக்காக தானே நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறப்ப உள்ட்டாவாக அவங்க கொஸ்டின் கேட்டதுமே நம்ம ஹீரோ இப்படி தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அவளை பார்த்தா உள்ளே வந்துட்டு அவள் என்கிட்ட மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டானா நான் வந்து யோசிப்பேன், இல்லைனா கண்டிப்பாக நான் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ அவ்வளோ அவசரப்பட்டுருக்க, நான் தான் வந்துட்டேனே, நீ கேட்குற எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்கிறேன்னு சொன்னதும் நான் கண்டிப்பாக உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவ்வளோ தூரத்துக்கு ஃப்ராட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, நேரடியாக வந்து காம்படிஷனில் மோத வேண்டியதானேன்னு சொல்லிட்டு தண்ணி தூக்கி அவளோட ஃபேஸில் அங்கே ஊற்றி விட்டா. அவளோட மேக்கப் எல்லாமே அங்கே வந்து ஒழிஞ்சு போயிடுது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகி போயிடுது எல்லாருக்குமே. அப்படின்னா வந்துட்டு இப்படி தான் அவள் ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே கழுவி ஊற்றுறாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே மீடியாஸ் எல்லாம் இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அங்கே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சாங் அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. பிறகு நைட் போல் அங்கே எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சூப்பராக வந்துட்டு அங்கே பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் தான் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உண்மையிலேயே நீ வந்துட்டு எவ்வளோ பெரிய ஹெல்ப் எனக்கு நீங்கள் பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கா. எனக்காக நீ ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னதும் அவன் ஓகேன்னு சொல்லிட்டு போகும்போது என்னப்பா அங்கே வந்துட்டு அந்த ஆள் ரொம்ப பவர்ஃபுல்லாக கூடவே இருக்காரேன்னு சொன்னதும் இல்லைப்பா அவங்கள வந்து மிஸ்ட்ரஸாக வச்சுட்ருக்காங்க நம்ம மேடம் அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவனை அப்படியே பார்த்துட்டு நீ எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்க, ப்யூராக இருக்க, ஆனால் நான் உன்னை ஏமாற்றி உன்கிட்ட அங்கே வந்து கிட்னி எடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேனேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ஒரு பக்கம் கில்ட்டியாக இருக்குது. பட் நான் என்ன பண்ண முடியும், என்னோட அப்பாவை காப்பாற்றுறதுக்கு என்கிட்ட வேறு வழி இல்லையேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. சீனில் நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே பைஜுன் கால் பண்ணி நீ என்ன எனக்கு கிட்னி ஏற்பாடு பண்ணிட்டியா இல்லையான்னு சொன்னதும் ஆள் எல்லாமே ரெடியாக தான் இருக்காங்க, நீ ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உன்னோட உடம்பை ரெடி பண்ணிக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அங்கே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஆளை ஏற்பாடு பண்ணி நீ எப்பயுமே வந்துட்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டு, ஏன்னா அவள் கண்டிப்பாக ஏதாச்சும் தில்லாலங்கடி வேலை பண்ணுவா, ஏதாச்சும் வேலை பண்ணி ஏதாச்சும் கெடுத்து விட்றாமா அப்படின்றத சொன்னதும் அந்த பர்சனுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோ அவளுக்காக அங்கே சாப்பாடெலாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நீ வா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஹீரோயினும் ஹீரோவுமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கான ஒரு பக்கம் கில்ட்டியாக தான் இருக்குது. அப்போ சரி உன்னோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு அப்படின்ட்டு சொன்னதும் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பக்காவாக தான் இருக்குன்னு அவன் சொல்கிறான். ஹீரோயின் டாக்டர் போய் அங்கே மீட் பண்ணி அங்கே ரிப்போர்ட் எல்லாமே பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவனோட பர்த்டே இன்னைக்குன்றது அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. பைஜனோட பர்த்டேவுமே இன்னைக்கு தான் போல். நம்ம ஹீரோ அவங்க தூக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவனவே அப்படியே வந்து டச் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அவன் என்னாச்சு, என்ன அதுக்குள்ளே நீ வேகமாக வந்துட்டேன்னு சொன்னதும் இல்லை முக்கியமான வேலை இருந்துச்சு அதனால தான்
வந்துட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சரி நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்கிறப்ப நானுமே உன் கூட வரவா அப்படின்ற சொன்னதும் அதெல்லாம் எனக்கு வேணாம் நான் வந்துட்டு போய்க்கிறேன் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு இவன் அப்படின்னா வந்துட்டு இன்றைக்கி தான் நம்மளோட கிட்னியை எடுக்க போகிறாப்புல அப்படின்ற சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் போய் அங்கே வந்துட்டு சூப்பரான ரிங்கெல்லாம் இருக்குது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை பார்த்துட்டு அவனுக்காக அங்கே செலக்ட் பண்ணிட்டு இருக்கா. ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவனுக்கு இன்றைக்கி பர்த்டேக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவள் வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆல்ரெடி இங்கே இந்த பைஜூன் வந்து அவங்க எல்லாரு கூடயும் சேர்ந்து அங்கே பார்ட்டியை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக வந்து ரெடி பண்ணியிருக்கா. பட் இவன்ட்டு இதை சொல்லவும் முடியாது. அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு அவனோட பிஹேவியர்லாம் பார்த்துட்டு. அவப்பட்டு அங்கே நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக மேலே கிளம்பி போகிறா. அப்போ ஹீரோவுமே மேலே இருந்தாங்க அவனை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காகி போயிடுறான். ஓ இந்த ஃப்ராடு பையலுக்கு தான் என்னோட கிட்னி எடுத்து கொடுக்க போகிறாங்களா இப்படி ஆட்டம் போட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அப்போ அங்கே பார்த்தா கூட அங்கே இந்த ஜியா இருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அவன் அங்கே அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரூமுக்கு வான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதும் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு வேகமாக அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கான் அவளை காப்பாற்றணுன்னு. நம்ம ஹீரோவை மீட் பண்ண அங்கே ரூம்குள்ளே போனால் அவனை ஆளை காணோம். இவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இவங்க 2 பேருமே அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ண போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கதவு தட்டிட்டு கேக் வெட்ட டைம் ஆயிடுச்சு நீ வான்னு சொன்னதுமே நீ இங்கேவே வெயிட் பண்ணு நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோ வேகமாக அங்கே வந்துடுறான். அங்கே ஹீரோவை பார்த்ததுமே இவோ உடனே அப்பாவி மாதிரி ட்ராமா பண்ணுறா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை ஏமாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுது நடித்ததும் ஹீரோ நீ கவலைப்படாத நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே பார்த்துட்டு யார் இந்த பொண்ணுன்னு சொன்னதும் இது என்னோட சிஸ்டர் தான் அவன் சொல்கிறான். அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் கவலையாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே நீ வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்படாத உன்னை இங்கே சேஃப்டியாக கூட்டிகிட்டு போக வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்புறான். நம்ம ஹீரோயின் அவங்க 3 பேருமே அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறா. சரி ஓகே நீங்கள் வந்துட்டு இப்போ ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் இப்போ கிளம்புங்க அப்படின்றத சொல்கிறா. அப்போ அவனுமே நீ ஒன்றும் கவலைப்படாத எதனாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொன்னதும் நான் வேணா அவங்க கூட ஸ்டே பண்ணுவான்னு சொன்னதும் அதெல்லாம் வேணான்னு சொன்னதுமே இவளுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. இன்றைக்கி நான் வந்து அவனோட ஒய்ஃபாகவே மாறி இருப்பேன் இவன் வந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுருக்கா. சரி வா நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பும்போது இந்த 5 ஜூனை பார்த்தா அங்கே ரொம்ப ஹாப்பியாக வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு வேமா அங்கே வந்துட்டு அவ கூட அங்கே ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போனால் ஆல்ரெடி அவளை காணோம். அங்கே அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எங்கே ஜியாவா அப்படின்றத சொன்னதும் உன்னோட சிஸ்டரோட கார் வந்து வெளியே போன மாதிரி சவுண்டு கேட்டுச்சுன்னு சொன்னதுமே இவனுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாய் போயிடுது. ஸோ அங்கே வெளியே எல்லாரும் போகும்போது நம்ம ஹீரோயினுமே அங்கே வர்றாங்க. நீ வந்துட்டு என்ன வேலை பண்ண நீ வந்து இப்போ அவளை கூட்டிகிட்டு எங்கே போன அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போய் பிடிக்க சொன்னதும் ஹீரோயின் நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டுருக்கன்னு சொல்கிறா. ஏன்னா வந்துட்டு ஏதோ வந்து டாக்கை வளர்த்துட்ருக்கியா அதனால தான் விழுதுறதுக்கு பேசுகிறியான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்க சொல்லும்போது நீ அறிவில்லாமல் வேலை பண்ணிட்டு இருக்காத உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா உனக்கு தான் பிரச்சனையாகும் ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நீ எப்பயுமே புத்திசாலி தான் ஸோ நான் வந்துட்டு உன் பேச்சை கேட்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவனை விடுங்க அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் இப்போ நீ என்ன நல்லா தானே இருக்க அப்படின்றத சொன்னதும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே உன்னோட பர்த்டேக்காக நான் சூப்பராக வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம வா போகலாம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சுக்கு என்னை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே இவளுக்கு தெரிஞ்சிருக்கேன் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவனுக்காக சூப்பராக அங்கே சர்ப்ரைஸ்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கா. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுக்கு நீ வந்துட்டு கேக் கட் பண்ணுன்னு சொல்கிறப்ப அவங்க ப்ரே பண்ணிவிட்டு அவன் மெழுகுவத்தியெல்லாம் அணைச்சதுமே இப்போ நீ வந்துட்டு என்ன வேண்டிக்கிட்ட கடவுள்கிட்டன்னு சொன்னதும் நான் வந்துட்டு வேணுனதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே ரிங்கை வந்து கிஃப்டாக கொடுத்தவனுக்கு போட்டு விட்டதும் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டுருக்கான். இது ஒன்றும் வெட்டிங் ரிங்கெல்லாம் கிடையாதுப்பா நீ இவ்வளோ தூரத்துக்கு எமோஷனல் ஆகுறதுக்குன்னு சொன்னதும் இந்த ரிங் நான் தானே உனக்கு கொடுக்கணும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் தேங்க்யூ சொல்லி அங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கா ஃபஸ்ட்டு கேக்கை வந்துட்டு சாப்பிடுன்னு சொன்னதும் எனக்கு என்ன கேக் வேணுமோ அது கிடச்சிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணிட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் டே அவன் எந்திரிக்கும் போது நம்ம ஹீரோயினை காணும். அவனுக்கு அந்த அவளோட ஞாபகம் தான் வருது. உடனே அவட்ட கால் பண்ணி நைட்டு நீ என்ன நல்லா தூங்குனையா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் வரவா அப்படின்ற சொல்லி கேட்டதும் அதெல்லாம் வேணாம் நல்லா தான் இருக்கேன் நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்கிறா. பார்த்தா அவள் வேறு ஒரு பர்சன் கூட நைட்டு ஒன்றா இருந்திருக்கா. அவங்க ரொம்பவே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு இவன் என் உயிரை போட்டு வாங்குறான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அசிஸ்டன்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க பிரதர் அங்கே வந்துட்டு அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதும் ஹீரோயின் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. நீ வெளியே போ அப்படின்றத சொல்லிடுறா. என்ன சிஸ்டர் நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த கம்பெனியில் வந்துட்டு உரிமை இருக்குன்னா எனக்குமே உரிமை இருக்கா இல்லையா நீங்கள் உங்கள் அசிஸ்டண்ட்டோட சேர்ந்து இப்படி தான் வந்துட்டு ப்ளே பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேனே நான் உங்கள் அசிஸ்டண்ட்டோட சேர்ந்து இப்படி ப்ளே பண்ண என்ன தப்பான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயின் நீ அளவுக்கு மீறி பேசிகிட்டு இருக்க மரியாதையோட இங்கேருந்து கிளம்பு அப்படின்றத சொல்கிறா.
வீட்டுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு அவளுக்கு தலையெல்லாம் பெயின் ஆகுது. நம்ம ஹீரோங்க மசாஜ் பண்ணிட்டு இருக்கான். "நீ எதுக்காக எத பத்தியும் கவலைப்பட்டுட்டு இருக்க? உனக்காக எப்பயுமே நான் இருக்கேன். நீ என்ன வேணாலும் என்ட்ட எதிர்பார்க்கலாம். எல்லாமே உனக்கு கிடைக்கும்னு" சொல்றான். ஸோ இவனோட வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. பிறகு திரும்ப 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, திரும்பவுமே அங்க கிஸ் பண்ணிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. "மேடம் இப்படி வந்துட்டு இன்விடேஷன் வந்திருக்கு" அப்படின்றத சொன்னதும், "சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்றத சொல்லிட்டு "நீ வச்சுட்டு போன்னு" சொல்றாங்க. நம்ம ஹீரோ பார்த்தா அங்க வந்து பின்னாடி டீஸ் பண்ணிட்டே இருக்கான். நைட் போல் அங்கே வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோயினை எல்லாருமே ரொம்ப சூப்பராக அங்கே வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை இதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. ஃபியூச்சரில் நான் வேறு தான் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. அப்போ அந்த ஜீக் அதை பார்த்துட்டு அங்கே வயிறறிய ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த ஃபைசூனை பார்த்தா அதே பார்ட்டியில் பொண்ணுங்களோட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, "என்ன உன் சிஸ்டர் வந்து மணியில் அங்கே வந்து டொனேட் பண்ணியிருக்காங்களே நிறைய" அப்படின்ட்டு சொன்னதும், "எங்கள் வீட்டு காசு எல்லாமே இவ இப்படி தான் பண்ணிட்டு இருக்கா, எவ்வளோ எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது" அப்படின்றத சார். அப்போ அந்த ஜீமே அங்கே வந்துட்டு ரொம்ப வந்து ஜாலியாக அவன்கிட்ட பேசி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு அவன் வந்து அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறான். ஸோ அவன் போட்டுமே வாங்கிடுறான். இப்படி வந்துட்டு இவனுக்கு கிட்னி தேவைப்படுதுன்ற விஷயத்த நம்ம ஹீரோயின் அங்கே ஸ்பீச் கொடுக்க கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே சூப்பராக ஸ்பீச் கொடுத்துட்ருக்கா. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே கிளாப் பண்ணிட்டு, இவங்க உண்மையிலே வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன் தான், நல்ல மனுஷி, இவங்க வந்துட்டு நல்லது பண்ணிட்டுருக்காங்க, பட் இவங்களோட பர்சனல் வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா இல்லையே அப்படின்ற சிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. அப்போ நம்ம ஹீரோ, "உன்னோட கால் வந்து ஹீல் போட்டதுனால ரொம்ப பெயினாக இருக்கும்ல, வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு" சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே வச்சு கூட்டிகிட்டு போனதுமே அங்கே வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. ஃபைனலில் இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஜீக் அதை பார்த்துட்டு ரொம்ப வயிறு ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவை பற்றி அங்கே இன்ஃபர்மேஷன் அவன் கலெக்ட் பண்ண சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு காருக்கு அவன் கூட்டிகிட்டு வந்ததுமே ஹீரோயின் ரொம்பவே அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. "உன் கால் ரொம்ப பெயின் ஆயிடுச்சுக்குல" அப்படின்றத சொல்லிட்டு அவன் இங்கே வந்துட்டு பக்கத்தில் வந்ததும் அங்கே நம்ம ஹீரோயின் கணத்தில் போய் கிஸ் கொடுக்குறா. "என்னாச்சு, ஏன் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு கவலையாக இருக்குது" அப்படின்றத சொன்னதும், "அதெல்லாம் ஒன்றும் கிடையாது" அப்படின்றத சொன்னதும், "சரி ஓகே, எல்லாரும் முன்னாடி வச்சு நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிடுவேன்னு சொன்னியே, என்ன உண்மையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் ஆமான்னு சொன்னதும், மனசில் என் கிட்னி எடுக்கணும்னு நினைக்கிறா, ஆனால் மேரேஜ் பண்ணிக்குவேன்னு வேற சொல்கிறாளே, இவ எப்படிப்பட்ட லேடி அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ரொம்பவே சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோ அங்கே கிஸ் பண்ணதும், நம்ம இப்போ வெளியே இருக்கோம் அப்படின்றத சொன்னதும், ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டதும், வீட்டுக்கு போகலாம் அப்படின்றத சொல்கிறா. அங்கே ஹாப்பி ஆகிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவனவே பார்த்துட்டு, "ஐ திங்க் எனக்கு இவன் மேலே லவ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நான் பேசாமல் வந்து எப்படியாச்சும் இவன் கூட சேர்ந்து ஒன்றா வந்து என்னோடய லைஃப்பை வந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன்" அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துருச்சு, போகலாமான்னு சொன்னதும், "நீ இப்போ எனக்கு முக்கியமான கால் இருக்குது" அப்படின்றத சொன்னதுமே, "என்ன முக்கியமான கால் நீ வந்துட்டு பேச போகிற, என்ன என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியான்னு" சொன்னதும், "அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா." அங்கே அதுக்கப்புறம் அவள் வந்து என்னோட அப்பாவை பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சான்னு சொன்னதும், "அதெல்லாம் ஒன்றும் கிடைக்கல" அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இங்கே போயிட்டுருக்கும்போது ஒரு பர்சன் வேணும்னு அங்கே வந்துட்டு மேலே இடிச்சு விட்றான். இப்போ கையில் இருக்க அந்த கிளாஸ் வந்து கையை கிழிச்சு விட்டுருது. நம்ம ஹீரோட்ட அந்த ஆள் சாரி கேட்டதுமே ஹீரோ பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு போகும்போது, "சார் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அவனோட பிளட் கிடச்சிருச்சு, ஸோ நம்ம டிஎன்ஏ எடுத்துடலாம்" அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு ஜியாவை வந்து அவனுக்கு கால் பண்ணிட்டு, "எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ப்ளீஸ் என் வீட்டுக்கு வான்னு" சொன்னதுமே அவன் வேகமாக போனதும் இவ வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு, "ப்ளீஸ் எனக்கு நைட்டு என் வீட்டே இரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு" சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆளவே காணோம். கால் வேற பண்ணி பார்க்குறா, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இவ எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரியலை. அங்கே வந்துட்டு அவன் ஹக் பண்ணிவிட்டு பக்கத்தில் அவ பாட்டு வந்துட்டு இருக்கா. புதுசாக அதெல்லாம் அவனுக்கு இருக்குது, ஏன்னா பக்கத்துலேயே வரமாட்டாளேன்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் வரும்போது நம்ம ஹீரோ ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஞாபகம் தான் வருது. ஸோ அவனுக்கு பக்கத்தில் கூட விட மாட்டான். அவனுக்கு உண்மையிலே நம்ம ஹீரோயின் மேலே லவ் வர ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே வந்துட்டு, "நீ ஃபஸ்ட்டு போ, வந்துட்டு நான் எதுவும் உன்னை ஹர்ட் பண்ணிடக்கூடாது, அதுக்காக தான்" அப்படின்ற சொன்னதும், "ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க, வெயிட் பண்ணு" அப்படின்ற சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இவன் அப்படின்னா என்ன அவ கூட சேர்ந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கானான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கா. என்ன விஷயம்னா இவன் ஆல்ரெடி வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டா போல். ஸோ உடனே ஒவ்வொரு பசங்கள்கிட்டயே கால் பண்ணி, "இப்படி உன்னோட பேபிக்கு தான் நான் கன்சீவாக இருக்கேன்னு" சொன்னதும், "இது ஒன்றும் என்னோட பேபி கிடையாதுன்னு" ஒவ்வொருத்தவங்களாம் வந்து கழட்டி விட்ருக்காங்க. இவ கேரக்டர்லெஸ், யாரை வேணாலும் கூட சேர்ந்து இருந்துக்குவா போல் காசு கொடுத்தா. கடைசி அவளுக்கு ஞாபகம் வந்த பர்சன் தான் நம்ம ஹீரோ. அவன் கூட சேர்ந்து ஒன்றா இருந்துட்டு அவன் மேலே பழிய போட்டுடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கா. பட் ஆனால் நம்ம ஹீரோ அதுக்கு ஒத்து வர மாட்டானேன்னு சொல்லிட்டு இங்கே கடுப்பாயிடுச்சுக்கு. திரும்ப அவங்க உள்ளே வந்துட்டுருக்கா. அங்கே வந்துட்டு அவனை செடியூஸ் பண்ணுறதுக்காக வந்ததோ, "இப்படிலாம் நீ பண்ணிட்டுருக்காதான்னு" சொன்னதோ, "ஏன் நீ இப்படி என் பக்கத்தில் வராமல் இருக்க" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. "நான் கூடி சீக்கிரமே செத்து போயிடுவேன், ஸோ அதுக்குள்ளே உன் கூட சேர்ந்து நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு" சொல்லிட்டு அங்கே புதுசாக வந்துட்டு அங்கே தப்பாக அவன்கிட்ட பிஹேவ் பண்ணதுமே அவனுக்கு அதெல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுள்
கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அப்போ அந்த இடத்த கண்டுபிடிச்சி அங்கே வந்து கதை ஓப்பன் பண்ணா இவங்க 2 பேரும் பக்கத்தில் இப்படி க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அவள் போய் அங்கே பாரில் அதை நினச்சி அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. நான் வந்து ரொம்ப அவனை லைக் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் வந்துட்டு ஏன் எனக்கு இப்படி நடந்துட்டுருக்கு, ஆனால் இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லு, அவங்க தான் வந்துட்டு ஆல்ரெடி 2 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு நடுவில் தானே நான் போயிருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்த மூமெண்ட்லாம் நினச்சி பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, அவள் ஒன்றும் கூட பிறந்த சிஸ்டர்லாம் கிடையாது, அவள் வந்து ஒரு ஆர்ஃபன் தான். ஸோ இவன் வந்துட்டு 2 பேத்துக்குமே ஒரு லவ் அஃபேருமே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவளுக்கு கவலையாயிடுச்சுக்கு. நான் கிட்னி வேணும் தானே அவனை கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ எதுக்கு எனக்கு லவ் அது இதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலைப்பட்டுச்சேக்கா. அப்போ அங்கே ஒரு குடிகார பையன் வந்துட்டு அவகிட்ட வந்து வம்புலுக்கு வந்ததுமே ஹீரோயின் சுத்தமாக அவன் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை, நீ திரும்பி பேசாமல் போயிரு, என்னை தொல்லை பண்ணாதன்னு சொல்கிறப்ப அப்போ அங்கே அந்த ஜீ வந்து அந்தால அடித்து அங்கே விரட்டி விட்றான். நீ எதுக்காக போய் வந்து இந்த டயத்தில் இப்படி வந்து ட்ரிங்க் பண்ணிடுச்சுக்கு அப்படின்ற சொல்லி கேட்டதும் இதை உன்ட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஒழுங்கா நீ பேசாமல் போயிரு அப்படின்றத சொன்னதும் அவனுமே அங்கே போகிறான். அப்போ அங்கே அந்த வெயிட்டர் வந்து இந்த ட்ரிங்க்ஸ்க்கு வந்து டேஸ்ட் பாருங்கள் மேடம், ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னதும் இது என்ன புதுசாக இருக்கேன்னு சொன்னதுமே இல்லை நீங்கள் குடிச்சு பாருங்கள் இது புதுசாக வந்திருக்குன்னு சொன்னதுமே அதை எடுத்து அவள் டேஸ்ட் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறா. ஆனால் வந்துட்டு எல்லாமே இந்த ஜியோட வேலை தான், அவன் தான் அதில் ட்ரக்கை கலந்து கொடுக்க சொல்லியிருக்கான். அதை குடித்ததில் அவளுக்கு அங்கே மயக்கமாகிடுது. உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவள் அங்கே ரூமுக்கு தூக்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி பாரு நான் உன்னை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண போகிறேன், நீ எப்பயுமே என்கிட்ட முடியாதுன்னு தானே சொல்லிட்டு இருந்தா, அவன் கூட போய் சுற்றுவியான்னு சொல்லிட்டு இவன் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண வந்துட்டு இருக்கான். அப்போ யாரும் வந்துட்டு கதவை நாக் பண்ணதும் இவன் கோமாயிட்டு போய் கதவை ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோ தான் அங்கே கண்டுபிடிச்சி வந்துடுறான். போட்டு பயங்கரமாக அடி வெளுத்து விட்டு விரட்டி விட்றான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு அங்கே ஹக் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்த சீன் தான் ஞாபகம் வருது. ரொம்ப கவலையாயிட்டுருக்கா, அவளுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. தயவு செஞ்சு நீ என்னை விட்டுட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அதுக்கப்புறம் அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. இவ பக்கத்தில் அப்படி க்ளோஸாக வந்ததும் நீ எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டுருக்க அப்படின்ற செட் அவன் கேட்டு கோவப்படுறான். என்ன நீ இப்படி பேசிகிட்ருக்க, எப்பயுமே நான் தானே உன்னோட வந்து ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லுவேன், இப்போ என்னாச்சுன்னு சொன்னதும் என் மனசில் இப்போ அப்படி எந்த ஒரு ஃபீலிங்குமே கிடையாது, நீ வந்துட்டு தயவு செஞ்சு இப்படிலாம் நீ பண்ணிட்டுருக்காத என்கிட்ட அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாக இருது. ஐயோ கடவுளை என் குழந்தைய நான் என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு உடனே வந்துட்டு அங்கே வந்து அவன் கூட சேர்ந்து திரும்ப வந்து செட்டிஸ் பண்ணிவிட்டு ஒன்றா இருக்க ட்ரை பண்ணா. உனக்கு என்ன சொன்னால் புரியாதா அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது ஹீரோ அங்கே பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. நேற்று நைட்டு அவள் கூட சேர்ந்து ஒன்றா இருந்துட்டு உடனே என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டானான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ என்னாச்சு ஏன் வந்துட்டு நீ பார்க்கு தனியாக போய் ட்ரிங்க் பண்ணணும்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா வந்துட்டு ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் வந்துட்டு போய் கொஞ்சோண்டு குடிச்சு அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிகிட்ருக்கா. நான் ரொம்பவே வந்து டயர்டாக இருக்கேன், என்னை ஹாஸ்பிட்டல் நீ கூட்டிகிட்டு போறியா அப்படின்ற சொன்னதும் அவன் சரின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். பட் ஹீரோயினுக்கு இது மட்டும் தான் மைண்டில் அங்கே போயிட்டே இருக்குது. என்னாச்சு ஏன் வந்துட்டு அமைதியாக இருக்குது அப்படின்ற சொன்னதும் எப்படி ஆக்டிங் பண்ணுறான் பாரு அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. நீ வந்துட்டு அங்கே போய் காரை ஸ்டாப் பண்ணு, நான் வந்து போயிட்டு வந்துடுறேன் டாக்டரை பார்க்கன்னு சொல்கிறப்ப அங்கே டாக்டர்கிட்ட இந்த ஆப்ரேஷனை பற்றி கேட்டதுமே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, கூடிய சீக்கிரம் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்றது அவர் சொல்கிறாரு. ஹீரோயினுக்குமே ஒரு பக்கம் ஆனால் கவலையாக தான் இருக்குது, நம்ம இப்படிலாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கான். பிறகு இவளை பார்த்து அங்கே கால் பண்ணிட்டு எனக்கு ஒரு 50,000 காசு உடனே தேவைப்படுது அனுப்பிவிடுங்கன்னு சொன்னதும் என்கிட்ட அவ்வளோ காசு இருக்குது அவ்வளோலாம் இல்லை அப்படின்றத அவன் சொல்கிறான். என்கிட்ட வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது, ஃபஸ்ட்டு வேணால் ஒரு 30 அனுப்புகிறேன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப உடம்பு முடியல நான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னதும் உனக்கு எதுக்கு அவ்வளோ காசு எப்போ பார்த்தாலும் தேவைப்படுது, சரி ஓகே நான் ஃபஸ்ட்டு 30 அனுப்புகிறேன் அப்புறம் 20 உனக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிடுறா. ஸோ வந்துட்டு இவளுக்குமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சரின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் அங்கே வந்ததுமே என்ன டாக்டர்கிட்ட நீ செக்அப் பண்ணையான்னு சொன்னதும் நல்லா தான் இருக்குது, ஆனால் ரொம்ப நான் டயர்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், என் கூட சேர்ந்து நீ அப்ராடுக்கு வருவியான்னு சொல்லிட்டு கேட்குறா. கண்டிப்பாக போகலாமே அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே டின்னர்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்ராடில் நீ எந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு வந்துட்டு இன்னுமே வந்து ஒரு முடிவு வர முடியல, நான் வந்து ஆனால் போய் அங்கே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணணும்னு மட்டும் ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோக்கு அப்போ அந்த ஜீ வந்து மெசேஜ் பண்ணி விட்றான். நம்ம ஹீரோ அங்கே திரும்ப மீட் பண்ண அவனை போனதுமே ஃபைனலாக நீ என்னை வந்து மீட் பண்ண வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ, காஃபி குடிக்கிறியான்னு சொன்னதும் நீ தேவையில்லாமல் பேசாமல் இப்போ வந்து என்ன விஷயமோ அதை சொல்லுன்னு சொன்னதுமே இந்த ஃபைல்ஸ் எல்லாமே பாரு உனக்காக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் பார்த்தா இவனை பற்றின ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அவங்க பிரதருக்கு வந்துட்டு கிட்னி தேவைப்படுது, ஸோ அதனால தான் உன்னை வந்து அவள் யூஸ் பண்ணிகிட்ருக்கா, உன் மேலே லவ்வெல்லாம் கிடையாது, வேலை முடிஞ்சதுமே உன்னை தூக்கி அவள் வெளியே போட்டுருவான்னு சொன்னதும் ஓ அப்படியா இப்போ நீ இதெல்லாம் ஏன்ட்ட ஏன் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற சரி கேட்டதுமே ஏன்னா
உன்னோட லைஃப்பை காப்பாற்றணும்னா என்னால் மட்டும்தான் முடியும், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன்னா அவங்க கம்பெனியில் இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து என்கிட்ட கொடுத்துரு, நான் வந்துட்டு உனக்கு கண்டிப்பாக வந்து எல்லாத்துலேயுமே ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னதும் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போகும்போது, நீ யோசிச்சுக்கோ என்னை தவிர யாருமே உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு அவன் சொல்கிறான். நைட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அவளோட லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து அந்த டேட்டாஸ் எல்லாமே அந்த பென்ட்ரைவில் அவன் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போவுமே நெக்ஸ்ட் டே அந்த டேட்டாவெல்லாம் கொண்டு போய் கொடுத்ததுமே அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கான். நீ சொன்ன வார்த்தையை காப்பாற்றுன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போகிறான். பிறகு பார்த்தா அவங்க பிரதரை போய் அவன் மீட் பண்ணிவிட்டு இது எனக்கு ஒரு ஃபைலை கொடுத்ததும் என்ன இதெல்லாம் அப்படின்ட்டு சொன்னதும், உங்கள் சிஸ்டர் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பையனை வந்து ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ரிப்போர்ட் தான் இது, அவன் வந்து உனக்கு கொடுக்க வேண்டியது கிட்னி, பட் ஆனால் உன்னோட சிஸ்டர் அவனை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், இல்லையே நாங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு அப்ராடுக்கு போக போகிறோம், அங்கே ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு எனக்கு வந்து கிட்னி கொடுக்க போகிறதா அவள் சொன்னாலேன்னு சொன்னதும், பொண்ணெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவன் தான், ஆனால் கிட்னி கொடுக்குற ஐடியாவே கிடையாது, ஏன்னா அவளை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கும்போது உன்னை எப்படி அவள் காப்பாற்றுவா, உன்னை எப்படியே வந்துட்டு அவள் சாகட்டுன்னு விட்டுற போகிறான்னு சொன்னதும் இவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவளை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே அப்ராடுக்குமே கிளம்பி வந்துடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப அமைதியாக இருக்கோமே, என்னாச்சு ஏன் இப்படி அமைதியாக இருக்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், நீ வந்து இல்லை அதே என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நிறைய கார்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ நீங்களாம் யாருன்றப்ப அவனை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஹீரோயின் நீங்கள் போதும் என்னை விடுங்க அப்படின்ற சிறப்பை ஹீரோ மேலே அந்த இன்ஜெக்ஷனை போட்டுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு முன்னாடி பழைய விஷயங்கள் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. பார்த்தாங்க ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கா. அங்கே வந்துட்டு அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துட்டுருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க பிரதர் என்னப்பா ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணுறியா, உன்னோட ஆளை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு, நீ என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு என்னை வந்து ஏமாற்ற பார்ப்ப, இவனை வந்து எனக்கு கிட்னி கொடுக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு கழட்டி விடலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இப்போ உனக்கு சர்ஜரி பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறப்ப அப்போ டாக்டருமே வந்து இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்ச நாள் ஆகணும் அப்படின்னா தான் சர்ஜரி பண்ண முடியும், உடம்பு ரெடி ஆகட்டும்னு சொன்னதும், சரி நீ என்னை ஏமாற்றிடலான்னு மட்டும் பார்க்காத, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே காட்ஸ்டே இவங்களை ஒழுங்காக பார்த்துக்கோங்க அப்படின்ற சொல்லிட்டு போகிறான். பிறகு திரும்பவுமே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவன் வர்றான். என்னை வந்து கிட்னியை கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறியா இல்லையா, நல்லா பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான் உனக்கு வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், ஏன் தெரியுமா நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, கங்க்ராச்சுலேஷன் பேபி அப்படின்றத சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. இவனுக்கு பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நீ வந்து இதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், நீ எதை பற்றி கவலைப்பட வேணாம், இவனை மட்டும் நீ நல்லா வந்துட்டு பார்த்துக்கோ ஓகேவா, அப்படின்னா தான் எனக்கு கிட்னி கிடைக்கும்னு சொல்லிட்டு போனதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பைசூனை பார்த்தா அங்கே வந்து கேம்லிங் விளையாண்டுட்டு அடுத்தடுத்து அங்கே தோற்று போயிட்டே இருக்கான். ஸோ வந்துட்டு அங்கே காசு கொடுக்க முடியலன்னு பத்திரத்தில் எதிரியும் அங்கே கை நாட்டு வேற வாங்க வச்சிடுறாங்க. ஸோ தொடர்ந்து வந்துட்டு இவன் தோற்று போய் எல்லாத்தையுமே இழந்து போயிடுறான். அப்போ அந்த ஜீக்கு பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருது, குடி சீக்கிரம் இது எல்லாமே எனக்கு சொந்தமாக போகுது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கான். இவன் ஹீரோயின் ஹீரோ கூட இருக்கும்போது அப்போ அங்கே அந்த ஜீ வந்துடுறான். நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும், நான் வந்துட்டு முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கேன், நீ ஏன் இவனை கவலைப்பட்டுட்டு இருக்க, இவனை சர்ஜரி பண்ண தானே கூட்டிகிட்டு வந்தேன், அதுக்குள்ளே எதுக்காக நீ இப்படி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீ வந்து இப்போ எதுக்காக இங்கே வந்து அந்த பேச்சை மட்டும் பேசுன்னு சொன்னதும், அவனை விட எந்த விதத்தில் நான் குறைஞ்சி போயிட்டேன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு நீ அவன் கூட போய் சுற்றிட்டு இருந்த, இத்தனை நாளாக நீ வந்து என்னை வந்து டச் பண்ண விட்டியா, ஆனால் இப்போ வந்து அவன் கூட நீ இவ்வளோ க்ளோஸாக இருக்கன்னு சொல்கிறான். ஹீரோயின் டென்ஷனாகி போயிடுறா, எதுக்கு பேசணுமோ அதை பேசுன்னு சொன்னதும், வீடியோ காமிச்சிட்டு பார்த்தேன் அவன் உன்னோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான், அவனுக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு ஹீரோயின் நீ சொல்கிற பொய்யெல்லாம் என்னால் நம்ப முடியாதுன்னு சொன்னதுமே, நீ வந்து பொய்ன்னு நினச்சிட்டு இருந்தால் அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது, பிறகு உன்னோட பிரதர் அங்கே வந்துட்டு பாரு எல்லாத்துலேயுமே எனக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டான், இதுக்கப்புறம் கம்பெனி எனக்குமே உரிமை இருக்குது, நான் சொல்கிறது தான் நீ வந்து டிசிஷன் எடுக்கணும்னு சொன்னதும் ஹீரோயின் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சதுமே இவங்க கழுத்து பிடிச்சி நெருக்கி ஆரம்பிச்சிடுறான். உனக்குலாம் வெக்கமாலையே அப்படி கேவலமாக பண்ணிட்டுருக்குன்னு சொல்கிறப்ப அவன் கோவப்பட்டு அடிக்க போகிறப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சிடுறான். இப்போ மரியாதையை வெளியே போகலன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அவன் பயங்கரமாக கத்திட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட வேகமாக பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு நீ இந்த பக்கம் திரும்பாத, அங்கே கேமரா இருக்குது, நான் பேசுகிறத மட்டும் நீ கேளு அப்படின்ற சொல்கிறான். நான் வந்துட்டு டேட்டாஸ் எதையுமே எடுக்கலை, நீ வந்து என் மேலே நம்பிக்கை வைக்கிறலன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் நான் கேட்குறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு, ஏன்னா நீ ஏமாத்தினியா இல்லையா அப்படின்ற சொன்னதும், இல்லை நான் உன்னை ஏமாத்தலை, நான் அந்த டேட்டாஸை எடுத்தேன், பட் அதை எல்லாத்தையுமே மாற்றி அவன்கிட்ட கொடுத்துட்டேன், அதனால் அவனுக்கு எந்த ஒரு பிரோஜனமே இல்லை அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, உனக்கும் ஜியாக்கும் நடுவில் என்ன இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, அவள் வந்துட்டு என்னோட ஒரு சிஸ்டர் மாதிரி தான், என் மனசில் அப்படி எந்த ஒரு ஃபீலிங்குமே அவன் மேலே இப்போ இல்லை அப்படின்ற விஷயத்த அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே எமோஷனலாக இருது, ரொம்ப ஹாப்பிட்டு அவனை போய் அவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கா.
பிறகு அந்த ஜி அங்கே வந்துடுறா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக. நான் உனக்காக சூப்பரான ட்ரெஸ்ஸை கொண்டு வந்திருக்கேன், இதை போட்டுக்கோ, இன்னைக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது. அந்த டயத்தில் 2 பேத்துக்குமே ஒரே மாதிரி வந்துட்டு ஆப்ரேஷனில் செத்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சொத்து எல்லாமே நம்ம 2 பேத்துக்கு தான். நம்ம 2 பேரும் ஹாப்பியாக வந்துட்டு சந்தோஷமாக வாழலாம் அப்படின்றத அவன் சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி இது எல்லாத்தையுமே இங்கே ரெக்கார்ட் பண்ணிடுறா. உனக்கான பனிஷ்மெண்ட் இன்னைக்கு இருக்குடா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. பிறகு அந்த ஜியாவை பார்த்து அங்கே அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது இப்போ அவள் கன்சீவாக இருக்கா, அது என்னோட பேபிக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். இப்போ சரி சர்ஜரிக்கு டைம் ஆயிடுச்சு போகலாமான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் இப்போ சர்ஜரி பண்ணும்போதே நீ புள்ள போய் செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும், என்ன மாதிரி நீ பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும், நான் என்னப்பா பேசுனேன், உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இந்த ஜி தான் பேசியிருக்கான் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த ரெக்கார்டை நீ கேளுன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே அவனுக்கு ஷாக்காகி போயிட்டு என்ன இதெல்லாம் அப்படின்றத சொன்னதும், இவ போய் சொல்லிட்டு இருக்கா, 2 பேருக்கு நடுவில் சண்டை இழுத்து விட பார்க்குறா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான் வந்து உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்றத சொல்கிறான். சரி என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா இந்த பென்ட்ரைவ் நீ போட்டு பாருன்னு சொன்னதும், அதை அவன் வாங்க போகும்போது வேமா இதை வந்துட்டு இவன் பிடிங்க கீழே போட்டு உடைச்சதுமே இவனுக்கு நம்பிக்கை வந்துடுது. இவன் தான் இப்படி ஃப்ராடு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, நீ இப்போ எதுக்காக இதை உடைச்சேன்னு சொல்லிட்டு அங்கே காட்ஸை கூப்பிடும்போது இவன் வந்துட்டு தன்னோட காட்ஸை கூப்பிட்றான். பட் ஹீரோ அங்கே வந்துட்டு முழிச்சிட்டு அவனை போட்டு அங்கே அடிச்சிடுறான். நீ இப்போ வரைக்கும் பண்ண ஃப்ராடு எல்லாத்துக்குமே என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். வந்துட்டு அவன் எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு இல்லை, உடனே அந்த ஜியாவோட கழுத்தில் அங்கே கத்தி வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். ஒழுங்காக வந்துட்டு என்னை விட்டு இல்லைன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் வந்துட்டு இவளை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அந்த எவிடன்ஸை கீழே போட்டுறான். அப்போ அதை எடுக்க போகிறப்ப அங்கே வந்துட்டு அந்த ஃபைசூன் அவனை போட்டு அடிச்சுட்டு என் கூடவே சேர்ந்து இருந்து எனக்கு வந்துட்டு துரோகம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு இப்படி அங்கே வந்துட்டு பயங்கரமாக சண்டை வேற ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் நம்ம இப்போ போகலான்னு சொல்கிறப்ப எங்கே போயிட்டுருக்க, நீ ஒழுங்காக வந்துட்டு எனக்கு கிட்னி கொடுக்கலன்னா உங்கள் அப்பாவை நீ உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே ஹீரோயின் நான் என்னோட கிட்னியை கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து போய்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போங்க அந்த ஜி நீ எந்த அப்பாவை பற்றி பேசிகிட்டு இருக்கா, அவர் தான் ஆல்ரெடி அங்கே செத்து போயிட்டாரு அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு இவே ரொம்ப ஷாக் ஆகிட்டு வாயை மூடிட்டு பேசாமறிய வாழ்க்கையை கெடுக்காதன்னு சொல்கிறப்ப உள்ளே போய் ரூமில் பாரு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயின் விழுந்தடிச்சு அங்கே ஓடிட்டுருக்கா. இவங்க பயங்கரமாக கோவப்பட்டு அடிக்கவுமே இவங்க கத்தி வச்சு குத்திடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவோட பாடியை பார்த்துட்டு பயங்கரமாக அங்கே கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறா. கடைசியில் வந்துட்டு அப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் தான் இருந்தார், அவருமே போயிட்டாரேன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அந்த ஃபைசூனை பார்க்குறதுக்காக வர்றா. என்னதான் இருந்தாலும் தம்பி இல்லையா, ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. இன்னும் அவருக்கு சுயநினைவு வரல, கூடி சீக்கிரம் அவரை சரிப்படுத்திடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த குழந்தைய நல்லபடியாக பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், இது உங்கள் தம்பியோட குழந்தை தான் சொன்னதும், நான் ஆல்ரெடி டெஸ்ட்டு பார்த்துட்டேன், இது வந்துட்டு அவனோட குழந்தை இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் வெளியே இதை சொல்ல மாட்டேன்னு அவள் போயிட்டுருக்கா. அதை கேட்டுட்டு இவளுக்கு ஷாக் ஆகிட்டு அங்கே நீட் டவுன் பண்ணி அங்கே மன்னிப்பு கேட்குறான். என் வாழ்க்கையில் நிறைய தப்பு பண்ணிட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேன், நல்ல குழந்தைக்கு அம்மாவை இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அவளோட வயிற்றுல கையை வச்சுட்டு அவளும் இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு பார்த்தா அந்த ஜியை வந்துட்டு இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணான்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்கன்ற விஷயம் அங்கே போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் போய் நம்ம ஹீரோவை மீட் பண்ணி பேசி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போனால் நம்ம ஹீரோவை காணோம். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. ஹீரோயின் வேமா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறா. அப்போ டாக்டர் இங்கே வந்து ஒரு நோட் மட்டும்தான் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, எங்கே போயிருக்காருன்னு தெரியலன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் பார்த்தா அதில் நம்ம ஃபஸ்ட் டைம் எங்கே மீட் பண்ணமோ அங்கே என்னை பார்க்கவா, இன்றைக்கி 4 மணிக்கு நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி எழுதியிருக்கான். அங்கே நம்ம ஹீரோங்க வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு எனக்காக நீ ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவனை அங்கே மீட் பண்ண போனதுமே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கே அழுதுட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு நான் வந்து உன்னை நினச்சி எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமா, நீ எங்கே போனேன் அப்படின்ற சைட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ரொம்பவே அவளுக்கு கவலையாயிடுச்சுக்கு. நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், உன் கூட சேர்ந்து நல்லபடியாக நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், நீ என்னை ஏற்றுப்பையா அப்படின்ற சைட்டு கேட்டதும் ஹீரோ கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஃபஸ்ட்லேருந்தே திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், 2 பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டாங்க, கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.